உலகம் முழுக்க பெரும்பாலான மக்களால் கொண்டாடப்படுற தினம் ஆங்கில புத்தாண்டு. இந்த நாள்ல மத இன மொழி வேறுபாடு இல்லாம மக்கள் சிறப்பா வரவேற்று மகிழ்கிறாங்க. உலகத்திலேயே நியூசிலாந்து நாட்டின் சமோவா பகுதியில தான் ஃபர்ஸ்ட் ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. இந்திய நேரப்படி டிசம்பர் 31 ஈவினிங் 4:30 மணிக்கு இந்த புத்தாண்டு அங்க கொண்டாடப்படுது. அடுத்தபடியும் ஆஸ்திரேலியாவில் ஈவினிங் 6:30 டைம் போல ஆங்கில புத்தாண்டு கொண்டாடப்படுது. தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதமா தை மாதமாங்கிறதுல இங்க 2 பேரு கருத்து இருக்கு. கொஞ்சம் பேர் திருவள்ளுவர் பிறந்த தினத்தை அடிப்படையா வச்சு திருவள்ளுவர் ஆண்டுன்னு காலத்தை கணக்கிடுறாங்க. நமக்கு கொஞ்சம் அந்நியமா இருந்தாலும் உலகம் ஆங்கில புத்தாண்டு அடிப்படையா கொண்டுதான் இயங்குது. ஆங்கில புத்தாண்டின் வரலாறு பல நாடுகளின் வரலாற்றோட பின்னி பிணைஞ்சிருக்கு. பட்டாசுகளை வெடிச்சும் வான வேடிக்கைகளை நிகழ்த்தியும் மக்கள் புத்தாண்ட வரவேற்கிறாங்க. ஸ்வீட்ஸை பரிமாறியும் பூக்களை வழங்கியும் புத்தாண்டு தருணங்கள் நினைவில் வைக்கப்படுது. உலகெங்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1 ஆங்கில புத்தாண்டாக கொண்டாடப்படுது. இதற்கு பின்னால ஒரு சுவாரஸ்ய வரலாறு இருக்குது. அதை தெரிஞ்சுக்க நம்ம ஒயிட் ஷீட் ஹிஸ்டரி சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இந்த வீடியோவை முழுசா பாருங்க. கடந்த 500 வருஷமா தான் ஜனவரி 1 புத்தாண்டா கொண்டாடிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஆண்டின் முதல் நாளுங்கிறது வேற மாதிரி இருந்துச்சு. ஆரம்பத்துல முறையான ஒரு கேலண்டரை உருவாக்கி பயன்படுத்தினது மெசபடோமிய மக்கள் தான். ஆனா அவங்க கேலண்டர்ல ஜனவரி பிப்ரவரி மாதங்கள் இல்ல, ஆண்டுக்கு 10 மாதங்கள் தான் இருந்துச்சு. மார்ச் 25 தான் வருஷமே தொடங்குச்சு. ரோமானியர்களுக்கு இந்த கேலண்டர் தப்புன்னு தோணுச்சு. மார்ச் 25 சூரியனோட நகர்வுக்கு முரணா இருக்கிறதா கண்டுபிடிச்சு மார்ச் 1 புத்தாண்டுன்னு அவங்க கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ரொம்ப நாள் இது வழக்கத்துல இருந்துச்சு. நூமா பாம்பிலியஸ்ங்கிற ரோமானிய மன்னர் இந்த கேலண்டரை மாத்தினார். அவர் ஜனவரி பிப்ரவரின்னு 2 மாதங்களை உருவாக்கி கடைசி 2 மாதங்களா கேலண்டர்ல இணைச்சார். ரோம பேரரசர் ஜூலியஸ் சீசர் இந்த கேலண்டர் நடைமுறையை மொத்தமா மாத்தி நிறைய சீர்திருத்தங்களை செஞ்சாரு. இயேசு பிறக்கிறதுக்கு 46 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் உருவாக்கிய கேலண்டருக்கு ஜூலியன் கேலண்டர்னு பேரு. அவர் ஜனவரி மாசத்தை ஆண்டின் முதல் இடத்துக்கு கொண்டு வந்தார். ஜனவரி 1 ஆண்டின் முதல் நாளுன்னு அறிவிச்சாரு. இந்த ஜூலியன் கேலண்டரை பெரும்பாலான நாடுகள் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா பிரிட்டன் மட்டும் ஏத்துக்கவே இல்லை. இயேசு பிறந்த டிசம்பர் 25 தான் உண்மையான புத்தாண்டு. அதுதான் உலகம் கொண்டாடணும்னு அவங்க அறிவிச்சாங்க. இப்படி பல பிரச்சனைகள் நடக்க அந்த கேலண்டர்லயே பிரச்சனை இருக்குன்னு போப் 13 கிரிகோரி கண்டுபிடிச்சாரு. மெசபடோமியர்கள் ரோமானியர்கள் எல்லோருமே சூரியனை பூமி சுத்தி வர காலத்தை கணக்கிட்டே ஆண்ட வடிவமைச்சாங்க. ஒரு முறை பூமி சூரியனை சுத்தி வர 365 நாள் ஆகும். பாம்பிலியஸ் சீசர் 2 பேருமே இந்த கால் நாளை கணக்கிலேயே எடுத்துக்கல. இதனால் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு நாள் தனியா நின்னுச்சு. போப் கிரிகோரி அந்த ஒரு நாளை 4வது வருஷ பிப்ரவரி மாசத்துல சேர்த்து அதுக்கு லீப் ஆண்டுன்னு பேரு கொடுத்தார். 4 ஆண்டுக்கு ஒரு முறை வர பிப்ரவரி மாதத்துக்கு மட்டும் 29 நாள் வரும். இந்த அறிவியல் பூர்வமான சீர்திருத்தத்தை உலகம் முழுவதுமே ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா நாடுகள்லயுமே ஜனவரி 1 புத்தாண்டா ஏத்துக்கிற நடைமுறை தொடங்குச்சு. ஆங்கில புத்தாண்டு எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இனி ஆங்கில மாசத்தோட பெயர்கள் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். ரோமானியர்கள் எந்த ஒரு செயலையும் தொடங்குறதுக்கு முன்னால ஜானூஸ்ங்கிற கடவுளை வணங்குவாங்க. ஆண்டோட தொடக்கத்துக்கும் ஜானூஸை குறிக்கிற மாதிரி ஜனவரின்னு பேரு வச்சுட்டாங்க. ஜானூஸ் கடவுளை பத்தி இன்னொரு செய்தியும் இருக்கு. கடந்த காலத்தையும் வருங்காலத்தையும் குறிக்கிற மாதிரி அவருக்கு 2 தலைகள் உண்டு. ரோமானியர்கள் தங்கள் பகுதியை தூய்மைப்படுத்தி புதிதாக்குறத ஒரு விழாவாவே கொண்டாடுவாங்க. அந்த விழாவுக்கு பேரு பெப்ரா. அந்த விழா வர ஆண்டோட 2வது மாசத்துக்கு பிப்ரவரின்னு பேரு வச்சுக்கிட்டாங்க. ரோமானியர்கள் விவசாயத்துக்கான கடவுளா வணங்கப்படுறவர் மார்ஸ். வேளாண்மைக்கான மாதமான 3ஆம் மாதத்தை விவசாய கடவுளின் பெயரால மார்ச்னு அழைக்க தொடங்கினாங்க. ஏப்ரலிஸ் என்ற லத்தீன் வார்த்தைக்கு திறப்புன்னு பொருள். மலர்கள் மலரும் காலம் இது. ஏப்ரலிஸ் தான் ஏப்ரல்னு மாத்தப்பட்டுச்சு. கிரேக்க ரோமானிய பெண் கடவுளான மையாவோட நினைவாதான் மேங்கிற பெயர் சூட்டப்பட்டுச்சு. மையா தான் குழந்தை வரம் கொடுக்கிற தெய்வம். கடவுள்களின் ராணியான ஜூனோவின் நினைவா ஜூனுங்கிற பேரும், ஜூலியன் கேலண்டரை உருவாக்கின ஜூலியஸ் சீசர் நினைவா ஜூலைங்கிற பேரும் வந்துச்சு. அகஸ்டஸ் சீசருக்கு மரியாதை செலுத்துற விதமா ஆகஸ்ட்ங்கிற பேரு வைக்கப்பட்டுச்சு. ஆரம்பத்துல ஓராண்டுங்கிறது 10 மாதங்களா கொண்டாடப்பட்டுச்சு. ரோமானிய மொழியில 7ஐ குறிக்கிற வார்த்தை செப்டம், 8ஐ குறிக்கிற வார்த்தை நாவெம், 10ஐ குறிக்கிற வார்த்தை டீசெம். 8வது மாதம் 9ஆம் மாதம் 10ஆம் மாதங்கிறத குறிக்க அதுவே செப்டம்பர் அக்டோபர் டிசம்பர்னு மாறிடுச்சு.
காலம் அதோட தடத்துல ஓடிக்கிட்டே இருக்கு. ஆண்டுகளும் அடுத்தடுத்து வந்து போய்கிட்டே இருக்கு. நம் வாழ்க்கையில இந்த ஆண்டு என்ன செஞ்சிருக்கோங்கிற அளவுகோல் தான் அடுத்த ஆண்டுக்கான உந்துதலாவும் உற்சாகமாவும் அமையும். இனிமேல் இதை செய்ய மாட்டேன், இதை செய்வேன்னு வலிமையா ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. உறுதியா அதை கடைபிடிங்க. 2025 நம்பிக்கையான மகிழ்ச்சியான ஆண்டா அமையணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையா இருப்போம். நோயை, பதற்றத்தை, நெருக்கடிகளை வெல்வோம். உலக மக்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு உருவான வரலாறு பிடிச்சிருந்தா நம்ம OITreat History சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்க நண்பர்களோட பகிருங்க.